Hi guys, welcome back to video-erumamaaducreations. இருக்கு நான் கொஞ்சம் வெளில போன நேரத்துல வீட்ல வந்து வெரிஃபை பண்றதுக்காக பார்த்துட்டாங்க உங்களுக்கு. அண்ணன் பார்க்கல, உண்மையா பார்க்கல. அவர் ஃபோன் அடிச்சாங்க, இந்த மாதிரி அமேசான்ல இருந்து வந்திருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி இருங்க வரேன், என்ன பிரிச்சிடாதீங்கன்னு சொன்னா அதுல பிரிச்சு இந்த இடத்த வச்சிட்டாங்க. அதனால அவங்கள ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. ஓகேங்களா கைஸ்? ஓகே, மறக்காம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நாலு கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்துகிட்டு இருக்கும். மறக்காம நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே லைக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக நாங்கள் வந்து விட்டுட்ருக்கோம், எபிசோடும் விட்டுட்ருக்கோம். மறக்காம erumamaaducreations சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு erumamaaducreations. இன்றைக்கி வந்து என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேஜெட் வந்து எவ்வளோதான் இந்த கேஜெட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னடா இந்த இடம் கிழிஞ்சிருக்கே அப்படின்னு பார்ப்பீங்க. ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா, வீட்டில் காலைல வந்து இருந்திருக்கு. நான் கொஞ்சம் வெளில போன நேரத்தில் வீட்டில் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக பார்த்துட்டாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்பாக்சிங் வந்து நான் இன்னும் பார்க்கல, உண்மையாக பார்க்கல. அவர் ஃபோன் அடிச்சாங்க, இந்த மாதிரி அமேசான்லேருந்து வந்திருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி இருங்க வரேன், என்ன பிரிச்சிடாதீங்கன்னு சொன்னால் அதில் பிரித்து இந்த இடத்த வச்சிட்டாங்க. அதனால் அவங்கள ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. ஓகேங்களா கைஸ்? நாங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த கேஜெட் எதுக்குன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இது என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா நான் சொல்கிறேன் பின்னாடி. என்னோடய பேர் முகேஷ். மறக்காம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நாலு கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்துகிட்டு இருக்கும். மறக்காம நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே லைக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக நாங்கள் வந்து விட்டுட்ருக்கோம், எபிசோடும் விட்டுட்ருக்கோம். எபிசோட வீடியோ வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நடுவில் கொஞ்சம் ஒரு நாள் டிஸ்டன்ஸ் ஆனிச்சுன்னா அப்லோடிங்காக கொஞ்சம் லேட் ஆகுது. அதுவும் இல்லைன்னா தமிழுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அதனால் ரெண்டு விஷயத்துக்கு காரணமாக அப்லோடிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அது சரி பண்ணிடலாம். எடிட் பண்ணி வச்சாலுமே அப்லோடிங்கில் கொஞ்சம் லேட் ஆகுது கைஸ், நெட்வொர்க்கோட இஷ்யூ. சரி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கேஜெட் வந்து எதுக்கு என்னத்துக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆடியோ சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இந்த ஆடியோவுக்காக இந்த கேஜெட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட ருப்பீஸ் என்ன நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா கைஸ்? என்ன லைட்டாக மாறி இருக்குன்னு பார்க்காதீங்க. இந்த இப்போ வந்து ஹாலில் நம்ம வந்து நெட்டுகன் எபிசோடு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். நெட்டுகனோட எபிசோடு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோட டெஸ்டிங்காக இப்போ நான் வந்து என்னென்னா இந்த கேஜெட் அன்பாக்சிங். ஏன்னா வெளில வந்து ஹாலில் கொஞ்சம் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, பெயிண்டிங் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பெயிண்டிங் தான், ஜாமான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. அவன்கிட்ட பேசியிருக்கனால சரி நம்ம வீடியோ மேக் பண்ணுமேங்கிறதுக்காக கொஞ்சம் ரூமுக்கு வந்துட்டேன். கட்டெல்லாம் தெரியும், கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கண்டுக்காதீங்க கேஸ். ஓகேங்களா? நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். ஆல்ரெடி பிரிச்சிட்டாங்க. பிரித்தது என்னதே இருக்கிறது சொல்கிறது. ஓகே, நானும் உங்களுக்கு தான் சேர்ந்து தான் பார்க்க போகிறேன். வாடா ருப்பீஸ் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த பாருங்க கைஸ், கிட்ட காட்டுறேன். ஜேபிஎல்லோட மைக்ரோ ஃபோன். அதாவது நம்ம வந்து நெட்ரிகனுக்கு வந்து இங்கே கிளிப் மாட்டிகிட்டு பேசுகிறதுக்காக வாங்கினது. பாருங்கள், அவங்க வெரிஃபை தான் பண்ணியிருக்காங்க, பிரிய கூட இல்லை கைஸ். நான் பாராட்டக்கூடியது. இடத்துல பார்த்திங்கன்னா டேப் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இப்போ அந்த டேப்பை நம்ம எங்களை நான் வரலையே, ஐ காண்ட் பிலீவ், எனக்கு பொறுமை பத்தாது. ஓகே கைஸ், நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். ஓகே, பொறுமை பத்தாதுன்னு அவன் லைட்டாக இங்கே இதாகிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இதில் வந்து மைக்ரோஃபோனோட ஜாக் வந்து கொடுத்தீங்கன்னா 3.5 mm சொல்லியிருக்காங்க. அதாவது ஒயரோட, அதாவது இங்கே இப்போ நான் இங்கே இருக்கேன்னா என் செல்லு ஒரு 3 மீட்டர்ஸ்குள்ள இருந்துச்சுன்னா 3.5 mm சொல்லியிருக்காங்க ஜாக்கு. அப்புறம் வந்து இது எதுக்கு யூஸ் ஆகும்னா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? ஓகே, ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்டிங், பாட்காஸ்ட், இன்டர்வியூஸ், விளாகிங் எக்ஸெட்ரா. லைவில் வந்தாலும் மேபி இதை வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம மேக்ஸிமம் அதை பண்ண போகிறோம் இன் ஃபியூச்சர். ஓகேங்களா? கம்ஃபர்டபுள் வித் ஸ்மார்ட் ஃபோன், மோஸ்ட் டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் அண்டு ப்ளா கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எதுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, டிஎஸ்எல்ஆர் கேமரா, அப்புறம் வந்து ஸ்மார்ட் ஃபோன். மோஸ்ட் கம்ஃபர்டபுள் டிஎஸ்எல்ஆர் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. பட் அண்டு ஸ்மார்ட் ஃபோன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் தான். டிஎஸ்எல்ஆர் கேமராவில் கூட இன்னும் நம்ம சேனல் க்ரோத் ஆகலை.
அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா லாங் கேபிள் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து ஏதோ ஜாக்னா எனக்கு வந்து அது என்னன்னு தெரியல. ஸ்பெசிஃபிகேஷன் வந்து போலார் பேட்டர்ன் சொல்லி ஃப்ரீக்வன்சி 60 Hz to 18 kHz அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் சைனா. அதுதான் ஒன்று இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸோட ஒர்த்து வந்து எவ்வளோ போட்டிருக்கானுங்கன்னு வந்து கேட்டிங்கன்னா 2000 போட்டிருக்காங்க. ஆனால் அமேசானில் வாங்கின ரேட் நான் சொல்கிறேன். யாராவது வாங்கினாலும் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, போய் பார்த்து வாங்கிங்கோ அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, இதில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். JBL CSLM 20B மாடல், பேட்ரி பவர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரியோட இருக்குமா? பிரித்து பார்த்துருவோம். வாவ், JBLங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா JBL வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுச் கொடுத்து வச்சுருக்கானுங்க. என்னோட தான் நானும் பார்க்க போகிறேன். பவுச்சுக்கு முன்னாடி ஓ மை காட், மேனுவல் வந்து நம்ம படிக்கிற அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. இதெல்லாம் வாங்கி படிக்கிற ஆள் இருந்தால் படிங்க, அவ்வளோதான். அப்படியே தூக்கி ஓரமாக போட்டுருவோம். வேறு அப்பா எம்டி. சரி, ஓகே, இப்போ வந்து பிரிப்போம். என்னடா பிரிக்கிற மெத்தடே ஏதாவது வச்சுருக்காங்க. ஓ மை காட், ஓ இப்படியா? ரைட்ரா. வேற லெவல் கைஸ். எடுத்துட்டேன். இதுதான் கைஸ், பரவாயில்ல. இவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்குக்கு வந்து ஒரு நீட்டான பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததை விட ஒயர் வந்து நல்ல லென்த்து கைஸ். வேறு லெவல், இவங்க வேறு லெவலில் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இதோட இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒயரு வந்து நல்ல நீட்டாகவும் இருக்குது. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வெயிட் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடம். ஏன்னா இப்படியே பிடிச்சிருந்தனால எனக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு 3 ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் காட்டுறேன், தெரியுதான்னு பாருங்கள். கேமரா மேலே தூக்கணுமா, ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மைக்கில். நம்ம இதை கனெக்ட் பண்ணும்போது தான் தெரியும் நான் வந்து எப்படி என்ன ஆகுதுங்கிறது. வேறு லெவல் கைஸ். ஒயரை பார்த்தீங்களா, இதுக்கே முடிஞ்சு போச்சு, இந்த ஒயருக்கே முடிஞ்சு போச்சு. நான் எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா லாங் கேபிளுங்க மாதிரி எனக்கு டவுட் வந்துச்சு. ரைட்டா, ஒயரு கம்மியாக கொடுத்துருவான்னு நினச்சேன். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ஒரு மைக் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது அந்த வீடியோ அப்லோட் பண்ணாமல் ப்ரைவேட்டில் வச்சுருப்பேன். ஒரு ஃபுட் ரிவ்யூக்காக எடுத்துகிட்டு போய் அங்கே மைக்கு வேறு லெவலில் பழி வாங்கிடுச்சு. ஆனால் அது வந்து சைனா செட்டு, செம்ம லோக்கல் பிராண்ட். அது வேறு வழி இல்லாமல் வாங்கினேன். ஆனால் இது வந்து இப்போ JBL நல்லா இருக்குன்னு சொன்னதுனால JBL ப்ரிஃபர் பண்ணி பார்த்தேன். மைக்கு ஒர்த்தாக இருக்குது, கிளிப் மாடலோடு இருக்குது, வேறு லெவலு. இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன இதில் இருக்குன்னு பார்ப்போமா. என்னங்கிறது சிலிக்கா ஜெல்லா, என்னன்னு தெரியலையே கேஸ். ஏதோ தெரியுதா சிலிக்கா ஜெல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சிலிக்கா ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ அவே டூ நாட் ஹீட் அப்படின்னு சொல்லி. அப்புறம் எதுக்குடா அதை பேக் பண்ணி கொடுத்தீங்க? த்ரோ வேணா தூக்கி விட்டீங்க, அவ்வளோதானே, ஓடு கைஸ். வேற மாதிரி கைஸ் இவங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மைக்கு அந்த லெதர் இருக்குல்ல மேலே, அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பேட்ரி இருக்குது. அப்புறம் அந்த கூக்கு, அந்த மாட்டிப்போன்னு சொன்னேன் ஜிப்பு, அது. அண்டு இது வந்து இந்த இதுக்கு யூஸ் பண்ணுறது கைஸ். எனக்கு வந்து எதில் யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு வந்து, ஆனால் இது எப்படி சொல்கிறேன்னு வச்சுங்களேன், எடுத்தே காமிச்சாரோம். அது வந்து இந்த மைக் செட்லாம் ஹலோ அப்படிம்பாங்களே, அந்த இது மாதிரி இருக்குது. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இது கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதை தாங்க சொன்னேன், இந்த ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 அந்த ரேடியோ செட்டுக்குள்ள மாதிரி இருக்குது. வேறு லெவல் JBL பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே தனித்தனி பேக்கேஜ் கைஸ், வேறு மாதிரி கைஸ் JBL. அப்புறம் கிளிப்பு கொடுத்துருக்காங்க கைஸ். ஒருத்தருக்கும் ஒரு பேக்கேஜ் பார்த்துங்க கைஸ். இங்கே ஒரு பேக்கேஜ், இது ஒரு பேக்கேஜ், இது ஒரு பேக்கேஜ், இது ஒரு பேக்கேஜ், இப்போ இதை விட்டுனே இது ஒரு பேக்கேஜ். நிறையா கொடுத்துருக்காங்க கைஸ், வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதானா? அவ்வளோதான் கைஸ், எம்டி பேக், அவ்வளோதான். ஓகேங்களா?
இப்போ வந்து நான் JBL வந்து எப்படின்னு யூஸ் பண்ணுவேன்னா நான் பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பேட்ரி ஆப்ஷன் எந்த பக்கம் ஓ பாருங்க கைஸ், எதார்த்தமாக தெருவுனா வருது. ஓ பேட்ரி ஆப்ஷன் தோ இருக்கு கைஸ், ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இந்த வரும் பேட்ரி ஆப்ஷன் வந்து உள்ளே இருக்குது. நான் பேட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தேன், எதார்த்தமாக தெருவுனா வந்துருச்சு. ரைட், ஓகே. பேட்டரியில் ஒர்க் ஆகக்கூடிய இது. அப்புறம் வந்து JBL கமர்ஷியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டானுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா கைஸ், இப்போ ஏதாவது ஆடியோ கொஞ்சம் பிளராக இருந்துச்சுன்னா ஃபேன் பக்கத்தில் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னா என் மூஞ்சி வந்து செம்ம வேர்வை இருக்குது கைஸ், அதனால் கொஞ்சம் வந்து கோச்சிக்காதீங்க. இதுக்கு ஒரு JBL வந்து நான் ஆப்ரேட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வேறு மாதிரி பண்ணியிருக்கானுங்க ஒன்றும், எல்லாத்துக்கும் தனித்தனி பேக்கேஜ் கைஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆர்டர் பண்ண 350 ரூபா, ஐ மீன் நான் தான் நினைக்கிறேன், என் ஃப்ரெண்டை வச்சு ஆர்டர் பண்ணேன். 350 ரூபாய்க்குள்ள மைக்கு ஒரே மாதம் தான் இருந்துச்சு. அது ஒரு ரிவ்யூவுக்கு தான் போயிருந்தேன், போய் அங்கேயே சொதப்பல் ஆகிடுச்சு, செம்ம சொதப்பல் ஆகிட்டு. அவரும் மனக்கட்ட எல்லாம் பேசி நான் வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணுவோன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஆடியோ எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை, செம்ம ஒரு மூட் அவுட் ஆகிடுச்சு கைஸ். அது போட்டோம்னா ஒன்றும் தெரியாது, உண்மை படம் மாட்டோம் வருவோம், எதுக்காக சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதோட ஃபஸ்ட்டு ரிவ்யூ போனேன், நல்லபடியாக அந்த ரிவ்யூ முடியணுமே அப்படிங்கிறதுக்காக போயிருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, JBL வச்சு நம்ம வந்து நல்ல ஒரு ரிவ்யூ வந்து கொடுப்போம். JBL நான் இவ்வளோ லென்த்தாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நெட்ரிகன் எபிசோடுக்கு வாங்கினதே சொல்லபடி போனால் அதுக்கு தான். நெட்ரிகன் எபிசோடுக்காக மைக்கு சரியில்லை, ஆடியோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நான் ஃப்ரெண்டுக்கு அவளை சாமினால இந்த அந்த ஒரு செகண்ட் லைட் வந்து டிம்மாக உட்காருது தெரியுமா, அந்த இது வந்து எதுக்குன்னா ஃப்ரெண்ட் கேம் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா JBL வந்து இந்த ஆடியோ வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது மைக் வந்து வாங்கியிருக்கேன். சரி, ஓகே, இதையும் ஓப்பன் பண்ணிடுறேன். பரவாயில்ல, அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் இல்லாமல் கொடுத்துட்டானுங்க. அதுவே வந்து பெரிய விஷயம். ஒரு சில இதுட்டு என்னோடதுலேயே டேமேஜ் வந்திருக்கு, எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஓ எப்பட்றாது? ரைட், இப்போ பார்த்துட்டேன். அதாவது எப்படி செட் பண்ணிப்பாங்களே, ரைட்டா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மைக்கு உட்காந்துருக்கிறது தெரியும். JBL கனெக்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க கைஸ். பாருங்கள் ஆடியோ எப்படி கேட்குது பாருங்க. இதுக்குள்ள ஆடியோவும் JBLக்குள்ள ஆடியோவும் எப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டா தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து சும்மா வந்து இது வந்து வச்சுருக்கேன், ஓகேங்களா கைஸ். இப்போ வந்து சும்மாவே உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். நெட்ரிகனுக்கு வந்து இது ஃபுல்லாக மூடிடுவேன். அதாவது உங்களுக்கு என்ன லேயராக தானே போகுது, ஸோ அதனால் உங்களுக்கு எப்படிங்கிறத காமிச்சிடறேன். இப்போ நெட்ரிகன் எபிசோடு வேறு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, ஸோ அதனால் அதை வச்சு சீக்கிரம் முடிச்சுணுங்கிறத பார்த்துட்ருக்கேன் கைஸ். ஒரே நிமிஷம் நான் அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஆடியோ அதை பிரிச்சுக்கிறேன். பரவாயில்ல, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க JBL. இப்போ வந்து நம்ம வந்து ரைட்டு இல்லை கரெக்டாக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆடியோ வந்து சொருவி ஆடியோ கேட்குதா இல்லைங்கிறத எடிட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஆன் ஓகே போடுவோம். டி ஓகே கைஸ், இப்போ நான் பேசுகிறது கேட்குதா? இருங்க, நான் ஒரு டெஸ்டிங் ஆடியோ போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா கேட்குது இல்லைங்கிறது எனக்கும் தெரியல. இதெல்லாம் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் நான் பற்றி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வரேன் கைஸ். இருங்க கைஸ், நான் வந்து பேசுகிறது உங்களுக்கு கேட்கணும் கைஸ். வேறு மாதிரி கைஸ், நான் டெஸ்டிங் நான் எடிட்டிங் பண்ணும்போது தான் தெரியும்னு சொன்னேன். என்னடா நடுவில் வந்து ஒரு சத்தத்தையும் காணும் அப்படின்னு பார்த்தா அப்புறம் ப்ளக்கின்ல இருந்ததுனால மைக் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக இப்போ டெஸ்ட்டு பண்ணிட்டு திரும்பி ப்ளக் அவுட் பண்ணி பார்த்தேன், வேறு லெவலில் கேட்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் அதாவது செப்ரானிக்ஸ்னே வருது பாருங்கள். இல்லை ஒன்றும் இல்லை, ஆம்பிளிஃபையர், அதாவது அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்னா அதே நான் இருக்கேன். நான் கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா JBLக்கு வந்து வேறு லெவலில் ரெக்கமெண்ட் கொடுப்பேன் கைஸ். இதோட வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆடியோ வந்து கேட்டிங்கன்னா முன்னாடி இருந்த ஆடியோவுக்கும் இப்போ இருந்த ஆடியோவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். நான் ரொம்ப நம்புகிறேன். நான் JBL வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் ரேட்டை சொல்லவே இல்லையடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2000 ரூபா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கிட்ட காட்டுற பாருங்க கைஸ், நல்லா ஒத்து பார்த்திங்கன்னா தெரியும். அந்த இதில் இன்க்ளூடு ஆல் டேக்ஸ்ன்னு கொடுத்து 2000 ரூபா அப்படின்னு சொல்லி மனசாட்சியெல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் எனக்கு வந்து அமேசான் ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு வந்தது உங்களோட ரேட்டை காணும். இல்லை ரேட்டே இல்லாமல் என்ன தர போட்டு கொடுத்தீங்க? ரேட்டு தெரில கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன்
999 ரூபாய்க்கு ஆஃபரில் இது கிடச்சிச்சு. JBL வந்து நான் வேறு லெவல் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறேன் கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ஆன் கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி கேஜெட்ஸ் வீடியோ உங்களுக்கு எபிசோடு மெயினாக வந்துகிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மைக்கே சொல்லப்படி போனால் எபிசோடுக்காக நான் வாங்கினது தான். இதுக்கப்புறம் எபிசோடில் வந்து இந்த மைக்கை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நான் அந்த லாக்டவுன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது விளாக் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த JBL மைக்கும் என்னோடய ட்ராவல் ஆகுங்கிறத தெரிவித்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் JBL. இவங்களோட மைக் வந்து எனக்கு இவ்வளோ ஒர்த்தாக இருக்குங்கிறது நினச்சி கூட பார்க்கல. வாரண்டின்னு சொல்லி அமெரிக்கான்னு இருக்குது, அமேசானில் வந்து கொடுத்துருந்தானுங்க. கிளைம் பண்ணிக்கலாங்க அப்படியே 1 year வாரண்டின்னு சொல்லியிருந்தானுங்க கைஸ். வேறு லெவல் யூஸருக்கு எல்லாம் கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கே 20 நிமிஷத்துக்கு மேலே போயிருக்கும். உட்காந்து வீட்டில் படிப்பாளிஸ்லாம் உட்காந்து படித்து பாருங்க, அப்போ தான் புரியும் கைஸ். எனக்கு இப்போ இதை படிக்கிறதுலாம் ஏன்னா நமக்கு எப்படின்னு யூஸ் பண்ண தெரியும். ஸோ அதனால் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பார்த்து நான் இதை மாதிரி தான் பண்ணுவேங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூசர் கைடை பார்த்தே படிக்கணும். அது மாதிரி சிலிக்கான் கைடும் கொடுத்துருக்கானுங்க. கைடு இல்லை, சிலிக்கான் விட்டுட்டேன் எங்கே இருந்தது. அது ஒர்க்கு சிலிக்கான் ஜெல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. இது என்னதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து த்ரோ அவேன்னு போட்டு டூ நாட் ஈட்டும் கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் என்னத்துக்கு இது வச்சானுங்கன்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ஆள் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ். அண்ட் உங்களிடம் இந்த விடைபெறுவது ஸ்குவாட் அண்ட் எருமாடுக்ரியேஷன்ஸ். தேங்க்யூ கைஸ். see in another வீடியோ. நான் வந்து இன்னும் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் போட போகிறேன் காலேஜுக்கு. எந்த காலேஜுங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நான் அது ஒரு விலாகாக ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா கைஸ்? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்யூனாக இருக்குது. நான் எந்த காலேஜ் போக போகிறேங்கிறதுக்கு நான் இன்ஸ்டாவில் வந்து லிங்க், அதாவது இன்ஸ்டா லிங்கை கீழே கொடுக்குறேன். அதையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க கைஸ். மறக்காம இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஸ்டோரி போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சு போடும் நான் எந்த காலேஜுக்கு போக போகிறேங்கிறது. நாளைக்கு போவேன் கைஸ். நம்ம அதனால் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், see in another video. டாடா, see you, bye bye. I am Mogesh.